யாழ் போதனா வைத்தியசாலையின் பெண்கள் சுகவாழ்வு நிலையம் முதலாம் குறுக்குத் தெருவில் இயங்கி வருகின்றது. சிவபூமி அறக்கட்டளை மற்றும் லண்டன் அபயம் நிறுவனத்தின் அனுசரணையோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிலையம் சிறப்பாக இயங்கி வருகின்றது. ஒரு வருட காலத்தில் 1000க்கும் மேற்பட்ட குழந்தை இல்லாத பெற்றோர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கான ஆரம்பகட்ட சிகிச்சைகள் நடைபெற்றிருக்கின்றது. இது மென்மேலும் இந்த சேவை வளர்வதற்கு நாங்கள் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் வேண்டி நிற்பதோடு இதற்காக அர்ப்பணித்த இதற்காக நன்கொடைகளை செய்த சிவபூமி அறக்கட்டளை மற்றும் அபயம் நிறுவனம் மற்றும் ஏனையவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். யாழ் போதனா வைத்தியசாலையின் கீழ் இயங்கும் இந்த நிறுவனம் குறிப்பாக சிவபூமி அறக்கட்டளையின் தொடர்ச்சியான உதவியினால் இயங்கி வருகின்றது என்பதையும் நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். மக்கள் மெய்தேண்டல் உடற்கின்பம், மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு, அந்த உறவுக்கு வழிகாட்டும் ஒளியாக இந்த ஸ்தாபனம் உள்ளது. இன்று அந்த முயற்சி ஒரு வருடத்தை பூர்த்தி செய்கிறது. ஒரு பரிசுத்தமான முயற்சியின் பிறந்த நாள். இந்த மையம் கடந்த ஒரு ஆண்டில் அன்னளவாக 1000 தம்பதிகளுக்கு நம்பிக்கையின் நிழலாக இருந்துள்ளது. யாழ்ப்பாணத்தின் எல்லைகளை தாண்டி முழு இலங்கையிலிருந்தும் கடல் எல்லையை தாண்டி வெளிநாடுகளிலிருந்தும் தாய்மையை நோக்கிய பயணத்திற்காக இங்கு சிகிச்சை பெற வந்திருந்தார்கள். எங்களது மாபெரும் எதிர்கால கனவு அரசு துறையின் கீழ் குறைந்த செலவில் யாழ் மருத்துவ பீடம், யாழ் போதனா வைத்தியசாலை பெண்கள் சுகநல நிலையம், கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையுடன் இணைந்து IVF சிகிச்சை வழங்கும் ஒரு பொது வசதியை உருவாக்குவதே. வணக்கம். இன்று யாழ் போதனா வைத்தியசாலையின் பெண்கள் சுகநல நிலையத்தின் 1ஆம் ஆண்டு நிறைவாகும். இங்கே பணிபுரிகின்ற வைத்திய நிபுணர்கள், வைத்தியர்கள், தாதி உத்தியோகத்தர்கள் மற்றும் உதவி உத்தியோகத்தர்கள் சார்பாக சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். இந்த பெண்கள் சுகநல நிலையமானது குறிப்பாக குழந்தையில்லா தம்பதியினருக்கான கருவள சிகிச்சையை முக்கியமாக ஆற்றி வருகின்றது. இந்த சேவைகளை பற்றி சில விடயங்களை நான் கூறலாம் என நினைக்கின்றேன். இங்கே கருவள சிகிச்சைக்காக வரும் தம்பதியினர்கள் அவர்கள் இருவருமாகவே வந்து மிகவும் காத்திரமானவும் அந்தரங்க தன்மை பேணப்படுகின்ற ஒரு சேவையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த கருவள சிகிச்சை தொடர்பான அனைத்து வைத்திய நிபுணர்களதும் வைத்தியர்களதும் ஆலோசனைகளும் சேவைகளும் இங்கே கிடைக்கின்றன. உதாரணமாக பெண்ணோயியல் மகப்பேற்று வருத்த நிபுணர்களின் சேவைகளான தம்பதியினர்களை பார்ப்பது, ஸ்கேன் செய்வது, IUI செய்வது, அது மட்டுமல்லாமல் ஆண்களுக்காக ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பார்ப்பதற்கான வைத்திய நிபுணர்கள், ஹோமோன் சம்பந்தமான பிரச்சனைகளை பார்ப்பதற்கான வைத்திய நிபுணர்கள், உளவள துணை வைத்திய நிபுணர்கள் என பலதரப்பட்ட வகையான வைத்திய நிபுணர்களின் சேவைகளை ஒரே இடத்திலேயே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான இடமாக இது காணப்படுகின்றது. இரண்டாவதாக சிவபூமி அறக்கட்டளையும் அபயம் அறக்கட்டளையும் இணைந்து இதற்கான அடிப்படையான இந்த கட்டட உதவியையும் சில ஸ்கேன் போன்ற உயர்தர தொழில்நுட்ப உதவிகளை வழங்கியுள்ளது. இவ்வாறாக பலதரப்பட்ட பங்குதாரர்கள், ஸ்டேக் ஹோல்டர்ஸின் இணைவுடன் இந்த நிலையம் நன்றாக நடைபெறுகின்றது. மூன்றாவதாக இந்த நிலையத்துக்கு யாழ் போதனா வைத்தியசாலையும் நலம்புரி சங்கம், ஹாஸ்பிட்டல் வெல்ஃபேர் சொசைட்டி பலதரப்பட்ட வகையான நிதி உதவிகளை வழங்கி வருகின்றது. உதாரணமாக அந்த ஹாஸ்பிட்டல் வெல்ஃபேர் சொசைட்டியிலே காணப்படுகின்ற கருவள சிகிச்சைக்காக ஒதுக்கப்பட்ட அந்த நிதியுதவி பல அன்பர்களாலும் நண்பர்களாலும் அங்கே இடப்பட்ட அந்த பணத்தின் மூலம் இங்கே ஆற்றுகின்ற சேவைகளுக்கு தேவையான சில வசதிகளை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறாக இலங்கை போன்ற வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளில் பொருளாதார பிரச்சனைகள் காணப்படுகின்ற கட்டத்திலே இவ்வாறான ஒரு எல்லோரும் இணைந்து செயற்படுகின்ற ஒரு சிகிச்சை நிலையமானது பல சிகிச்சைக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்ற பண வசதியிலே கொஞ்சம் குறைவாக இருக்கின்ற தம்பதியினருக்காக ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே இந்த கடந்த ஒரு வருட காலமாக இதற்காக உழைக்கின்ற அனைத்து வைத்திய நிபுணர்கள், வைத்தியர்கள், தாதியர்கள், உதவி உத்தியோகத்தர்கள்
எமது வைத்தியசாலை பணிப்பாளர் மற்றும் ஹாஸ்பிட்டல் வெல்ஃபேர் சொசைட்டியை சேர்ந்த உறுப்பினர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக இந்த சேவை தொடர்வதற்கு, இந்த சேவையை அடுத்த நிலைமைக்கு கொண்டு செல்வதற்கும், அதாவதாக இந்த சேவையிலிருந்து அடுத்த நிலைமையான ஐவிஎஃப் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு செல்வதற்காகவும் எமது சமூகம் எமக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என கூறிக்கொள்கின்றேன். வணக்கம்.